ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களே தயாராக இருங்க, தேர்தல் முடிவு வெளியானதும் நல்ல செய்தி காத்திருக்கு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கும் சூழலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி கிடைத்துள்ளது. தி ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள செய்தியின் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான பேசிக் பே எனப்படும் அடிப்படை ஊதியம் 9,000 ரூபாயாக அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரும் ஜூலை மாதத்தில் இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவற்றை அடிப்படை ஊதியத்துடன் ஒன்றிணைக்க உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகவிலைப்படி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்களது ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை விலைவாசி ஏற்றம் மற்றும் பண வீக்கத்துக்கு ஏற்ற வகையில் ஊதியத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை உயர்த்தி வழங்குவது ஆகும். அந்த வகையில் நடப்பாண்டில் 4% முதல் 50% வரை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியானது. இது ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பலனடைய இருக்கின்றனர். வரும் ஜூலை மாதமே அகவிலைப்படியுடன் அடிப்படை ஊதியமும் ஒன்றிணைக்கப்படலாம் என பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே மத்திய அரசு இந்த அறிவிப்பினை வெளியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தியில் புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி 4% வரை உயர்த்தப்படும் என பரவலாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன. தற்போது மத்திய அரசால் ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. 50%ஐ எட்டும்போது அது 0 குறைப்பதற்கான விதிமுறை உள்ளது. அவ்வாறு 0 ஆக்கப்பட்டால் மீண்டும் அகவிலைப்படி 4% உயர்த்தப்படலாம். 0 இல்லாவிட்டால் அது 54% என கருதப்படும். அரசு ஊழியர்களை பொறுத்தவரை 4% அகவிலைப்படி உயர்வு என்பதே மிகப்பெரிய பரிசாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.